நம்ம உலகத்துல ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு. ஆனா அதுல ஒரு சில கோவில்கள் மட்டும் கதையா இல்லாம ஒரு மர்மமா இருக்கு. அங்க விஞ்ஞானம் கூட மௌனமா நிக்குது. இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல மனித அறிவு கூட ஒரு ஸ்டெப் பின்னாடி போகுது. அப்படி மனிதன் புரிஞ்சுக்க முடியாத ஒரு இடம் தான் ஜெகநாத் டெம்பிள். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கடவுளின் உருவம் முழுமை இல்லாத மாதிரி இருக்கும். அதாவது கைகள் இல்லாத மாதிரி, கால்கள் இல்லாத மாதிரி, மனித உருவத்துக்கு ஏற்ற மாதிரி கூட இல்லாத ஒரு அமைப்பு. ஆனா உலகமே அந்த உருவத்தை பரமாத்மானு வணங்குது. ஏன் அது தவறா? இல்லைனா அது முடிக்கப்படாத ஒரு சிலையா? அல்லது அதுவே கடவுளின் உண்மையான ரூபமா? இந்த கேள்விகள் இப்போ உங்க மனசுல கண்டிப்பா ஓடிட்டு இருக்கும். ஆனா இந்த வீடியோ முடியும் போது நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, நீங்க ஒரு உண்மையை உணர்வீங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இப்போ ஆரம்பிக்க போற கதை ஒரு கோவிலோட வரலாறு மட்டும் இல்ல, மனிதனுக்கு புரியாத ஒரு தத்துவம். இந்த கோவில் இருக்கும் ஊர் பூரி, இந்தியாவின் சார்தாம் புனித தலங்களில் ஒன்றாக கருதப்படுற இடம். இங்க இருக்கும் முக்கிய தெய்வம் ஜெகநாத், அவரோட சகோதரர் பலபத்ரர், அவரோட சகோதரி சுபத்ரா. ஆனா இந்த ஜெகநாதர் யார் தெரியுமா? அவர் வேறு யாரும் கிடையாது, அவர்தான் கிருஷ்ணரின் ஒரு விசேஷ வெளிப்பாடு. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு மன்னன் இருந்தார். அவரோட பெயர் இந்திரத்யும்னா. அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது, அவர் விஷ்ணுவை நேரடியா பார்க்கணும் அப்படின்னு. அந்த ஆசை அவரை தியானத்துக்கும் பக்திக்கும் அழைத்து சென்றது. ஒரு நாள் இரவு அவருடைய கனவில் ஒரு குரல் கேட்டது. கடலோரத்தில் ஒரு மரம் கரை ஒதுங்கி வரும், அதில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் அதே மாதிரி அவர் கடலோரத்துக்கு போறாரு. ஒரு திவ்யமான மரம் கடற்கரையில் கிடந்தது. அது சாதாரண மரம் கிடையாது, அதை தாரு பிரம்மம்னு அழைப்பாங்க. அந்த மரத்திலிருந்து கடவுள் உருவம் செய்ய யாராலும் முடியவில்லை. அப்போதுதான் ஒரு முதியவர் அங்கே வந்தார். அவர் மன்னனிடம் சொன்னார், இந்த மரத்திலிருந்து நான் உருவம் செதுக்கிறேன், ஆனா ஒரு நிபந்தனை, 21 நாட்கள் யாரும் கதவை திறக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மன்னனும் அதற்கு ஒத்துக்கொண்டார். ஆனா அந்த முதியவர் யார் தெரியுமா? அவர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் விஸ்வகர்மா. வேலையும் ஆரம்பித்தது. நாட்கள் கடந்து கொண்டே போனது. ஆனா 14வது நாளிலிருந்து உள்ள எந்த ஒரு சத்தமும் கேட்கவில்லை. இதை பார்த்த ராணிக்கு மிகவும் பயம் ஏற்பட்டது. உள்ள ஏதாவது ஆகிடுச்சோ அப்படின்னு எண்ணங்கள் அவரோட மனசுல ஓட ஆரம்பிச்சது. அந்த பயத்தில் மன்னனும் பொறுமை இழந்தார். அவர் கதவை திறந்தார். கதவை திறந்த உடனே உள்ள ஒரு உருவம் இருந்தது. ஆனா அந்த உருவத்துக்கு கைகள் முழுமை இல்லை, கால்கள் இல்லை, சில பகுதிகள் செதுக்கப்படாதது போல இருந்தது. விஸ்வகர்மாவும் காணாமல் போயிருந்தார். அந்த நேரத்தில் வானில் இருந்து ஒரு பலத்த குரல் ஒலித்தது. இதுதான் என் உருவம், முழுமை இல்லாதது போல தோன்றும், ஆனா உண்மையான முழுமை இதில் தான் இருக்கிறது. அந்த உருவம் அப்படியே தெய்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த உருவத்துக்கு ஏன் கைகள் இல்லை அப்படின்னா, ஏன்னா அவர் எல்லாரையும் அரவணைக்க உடலின் கைகள் தேவையில்லை. ஏன் கால்கள் இல்லை அப்படின்னா, அவர் போக வேண்டிய இடமே இல்லை, ஏன்னா அவர் ஏற்கனவே எல்லா இடங்களிலும் இருக்கிறார். ஏன் கண்கள் பெரியதாக இருக்கிறது அப்படின்னா, அவர் எப்போதும் விழித்திருக்கும் சக்தி கொண்டவர். அவர் ஒரு சாதாரண சிலை அல்ல, அவர் ஒரு சின்னம், ஒரு வடிவத்துக்குள் அடைக்க முடியாத பரம்பொருளின் நினைவூட்டலாக காணப்படுது. ஒவ்வொரு வருடமும் நடக்கும் ரத யாத்திரை. இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அவரை ரதத்தில் இழுத்து கொண்டு செல்கிறார்கள். அந்த ரதத்தை இழுப்பது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று மக்களால் நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் இன்னும் சில மர்மங்களும் பேசப்படுகின்றன. அதாவது கோபுரத்தின் மேலிருக்கும் கொடி எப்போதும் காற்றுக்கு எதிராக பறக்கிறது என்று சொல்கிறார்கள். கோவிலின் சமையலறையில் ஒரே நேரத்தில் 56 வகை நெய்வேத்தியங்கள் தயாரிக்கப்படுகின்றன. மேலும் சிலர் சொல்லுவது என்னவென்றால், கோபுரத்தின் நிழல் தரையின் தெளிவாக விழாது போல கட்டமைப்பு இருக்கிறது. விஞ்ஞானம் இதற்கு விளக்கம் சொல்ல முயற்சிக்கலாம், ஆனா பக்தி ஒருபோதும் விளக்கம் கேட்காது. ஒரு உருவம் முழுமையில்லாதது போல தோன்றும், ஆனா அந்த உருவத்தில் தான் உலகம் முழுக்க முழுமை பார்க்கிறது. மனிதன் அவசரப்பட்டு கதவை திறந்தான், ஆனா கடவுள் கோபப்படவில்லை. அவர் அந்த குறையை அவருடைய ரூபமாகவே ஏற்றுக்கொண்டார். அதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய உண்மை. உங்க வாழ்க்கையிலும் ஏதாவது ஒன்று முழுமை இல்லாத மாதிரி தோன்றலாம். அது உங்க கனவாக இருக்கலாம், உங்க நிலைமையாக இருக்கலாம், சில நேரங்களில் உங்க உடம்பாக கூட இருக்கலாம். ஆனா அதை குறைன்னு நினைக்காதீங்க, அதுதான் உங்க சக்தி. ஏன்னா முழுமை இல்லாதது போல தெரியும் விஷயத்தில் தான் முழுமையின் விதை மறைந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களை இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க சிவா ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.